Good morning, children. I welcome you all for our English class. Today, we are going to read an interesting fantasy story, Peter Saves Wendy. It tells us about the adventures of a boy named Peter Pan who never grows up but can fly. Peter lives in a magical place called Neverland with his group of friends called the Lost Boys and also a kind fairy named Tinkerbell and Wendy and her brothers. Now let us come to another character, Captain Hook. He is Peter's enemy. He is a wicked pirate. Pirates are sea thieves who commit crimes while at sea. பைரட்ஸ் நம்ம யாரை சொல்கிறோம்? அந்த கடல் கொள்ளையர்களை தான் நம்ம பைரட்ஸ்னு சொல்கிறோம். The wicked pirate, Captain Hook, has an iron hook in the place of his right hand, which he lost in an accident. And it was so because of Peter. So you see, Peter and Hook are enemies. Captain Hook and his crew kidnapped Wendy. So now we are going to read and to find out if Peter is able to save his friend or not. So the story begins. Wendy and her friends were kidnapped. Children, now take your book, page number 73. Wendy was out in the forest when Captain Hook and his gang of pirates captured her and the children. The pirates tied the hands and feet of Wendy and the other children with rope and took them to the ship. I warned their captain, Peter Pan, who thundered. It was he who had fed my arm to that crocodile, whispered Hook, looking a little scared. So in this first para, Wendy and his friends kidnapped by Captain Hook and his gang. Gang means a group of criminals. You can look at the picture as given in your book. Hook thundered. That means he spoke loudly and forcefully. I warned their captain, Peter Pan, because it was because of Peter that Hook lost his hand. Peter fed his arm to the crocodile. So saying this, he got scared. Scared means afraid. Wendy was out in the forest when Captain Hook and his gang of pirates captured her and the children. The pirates tied the hands and feet of Wendy and the other children with rope and took them to the ship. I warned their captain, Peter Pan, who thundered. It was he who had fed my arm to that crocodile, whispered Hook, looking a little scared. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரி நேம் வந்து பீட்டர் சேவ்ஸ் விண்டி. இந்த ஸ்டோரியில் மெயின் 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயின் கேரக்டர் வந்து பீட்டர் பேன் த பாய். அவன் வந்து நெவர் க்ரோஸ் அப் பட் கேன் ஃப்ளை. த செகண்ட் கேரக்டர் வந்து வெண்டி. வெண்டி அப்படிங்கிறது ஒரு கேர்ள். அந்த கேர்ள் வந்து பீட்டர் பேனோட ஃப்ரெண்டு. வெண்டிக்கு பிரதர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்டர் பேன், வெண்டி, வெண்டிஸ் பிரதர்ஸ். அதுக்கப்புறம் பீட்டர் பேனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காங்க. அது யார் அப்படின்னா டிங்கர்பெல் அப்படிங்கிற ஃபேரி. ஸோ இவங்க எல்லாமே ஒரு குரூப், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பீட்டர் பேனுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு எனிமி இருக்காங்க. அவங்க பேர் கேப்டன் ஹூக். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு வந்து அந்த ரைட் ஹேண்டோட ஆர்ம் வந்து கட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தினதே பீட்டர் பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஹூக் வந்து பீட்டர் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. ஸோ அதனால் பீட்டரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கேப்டன் ஹூக் அவரோட கேங்கு எல்லாரும் சேர்ந்து
பீட்டரோட ஃப்ரெண்ட் வெண்டி அப்புறம் வெண்டீஸோட பிரதர்ஸ் எல்லாத்தையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்க கண்ணா, கேப்டன் ஹூக் எல்லாத்தையும் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்க. அவர் ஒரு கடற்கொள்ளையல் இல்லையா, ஸோ அதனால் அவரோட ஷிப்பில் கொண்டு போய், அவரோட கப்பலில் கொண்டு போய் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் கட்டி போட்டு வச்சுருக்காரு. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் கேப்டன் ஹூக் என்ன பண்ணுறாங்க, எனக்கு பீட்டர் வேணும், அவனை இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோபமாக கத்துறாரு. பீட்டரால் தான் என்னோடய ரைட் ஆர்ம் போயிடுச்சு, இந்த ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தினதே பீட்டர் தான், ஸோ அதனால் நான் பீட்டரை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்லிகிட்ருக்காரு. கேப்டன் ஹூக்கோட ஆர்ம் எப்படி கட்டாச்சு, அது க்ரொக்கடைலுக்கு பீட்டர் ஃபீட் பண்ணிட்டான், அதனால தான் நான் இந்த அயன் ஹூக்கை நான் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன க்ரொக்கடைல் மேலே ஒரு பயத்தோடவே, பீட்டர் மேலே அதே மாதிரி கோபத்தோடவே இருக்கார். யார்? கேப்டன் ஹூக். நவ் டேக் பேஜ் நம்பர் 74. We have noticed your strange fear of crocodiles, said one of his pirates. ஸோ கேப்டன் ஹூக்கோட கேங்கில் இருக்க பைரட்ஸில் ஒரு பைரட் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு க்ரொக்கடைல் மேலே இருக்க பயம் எனக்கு தெரிஞ்சுது, உங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, நீங்கள் க்ரொக்கடைல் மேலே எவ்வளோ பயமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. Captain Hook replied that not of crocodiles, but of that one crocodile. I liked my arm so much that it has followed me ever since to eat the rest of me, Hook said. ஸோ கேப்டன் ஹூக் என்ன சொல்கிறாரு, எனக்கு எல்லா க்ரொக்கடைல் பார்த்து பயம் இல்லை, ஒரே ஒரு க்ரொக்கடைல், என்னோடய ஆம் சாப்பிட்ட அந்த க்ரொக்கடைலை மட்டும் பார்த்து தான் பயம். ஏன் அப்படின்னா என்னோடய ஆமோட டேஸ்ட் பிடிச்சதுனால என்னையே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கு. எதுக்காக அப்படின்னா என்னோடய மீதி பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு கேப்டன் ஹூக் ஒரு பயத்தோடு சொல்கிறாரு. Thankfully, the crocodile had swallowed a clock, and whenever it is close by, one could hear the tick-tock inside it. So, before it can reach me, I hear the tick and run. ஸோ கேப்டன் ஹூக் ரிப்ளைட், இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது என்னோடய ஆமை சாப்பிடும்போது ஸ்வாலோ முழுங்கும்போது கிளாக்கோடு சேர்த்து முழுங்கிடுச்சு. ஸோ அது எப்போல்லாம் என்னை தேடி என்னோடய ரெஸ்ட் ஆஃப் பீசஸ்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு என் பக்கத்தில் என்னை தேடி வரும்போது நான் அந்த கிளாக்கோட டிக்டாக் சவுண்டை கேட்டு நான் எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படின்னு கேப்டன் ஹூக் தன்னோட பைரட்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. After a while, Hook found Peter sleeping. He noticed some bottles of medicine lying on the chair nearby. Quietly, he poisoned the medicine, tiptoed away. Watching all of this was Tinkerbell, a fairy. She flew to Peter and found him taking a nap. She woke him up and in her silvery, fluttery, tinkly manner told him that Wendy was in trouble. After a while, Hook யாரை பார்க்குறாரு, பீட்டர் தூங்கிட்டுருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தூங்கிட்டுருக்கியா அப்படின்னு நினச்சி பார்த்துட்ருக்கும்போதே பீட்டருக்கு பக்கத்தில் ஒரு மெடிசன் பாட்டில் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அதனால் மெதுவாக அழுங்காமல் கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, அந்த மெடிசனோட பாய்சனை மிக்ஸ் பண்ணிடுறாரு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக பின்னாடி எந்த சத்தமும் இல்லாமல் பின்னாடி போயிடுறாரு. இந்த மாதிரி அவர் பாய்சன் மிக்ஸ் பண்ணதை யார் பார்த்துட்ருக்கா, டிங்கர்பெல் அப்படிங்கிற ஒரு ஃபேரி பார்த்துட்ருக்கு. அது பீட்டரோட ஃப்ரெண்டு இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுது, அதோட சில்வரி அந்த ரெக்கையை வச்சு போய் கஷ்டப்பட்டு எழுப்பி பீட்டர்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி வெண்டியை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, உன்னோட இந்த மெடிசன் இதில் பாய்சன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது யார் மிக்ஸ் பண்ணினது அப்படின்னா கேப்டன் ஹூக் தான் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பீட்டர் பேன்கிட்ட ஃபேரி டிங்கர்பெல் சொல்கிறாங்க. I must save her, but how? Said Peter. Then he got an idea.
Before rushing out, he decided to take his medicine, but Tinkerbell stopped him. Why not? He asked. Who asked? Peter Pan asked. Okay. It is poisoned, she said. Poisoned? Who could have poisoned it? Hook. That is Captain Hook. ஸோ ஃபஸ்ட்டு டிங்கர்பெல் வந்து பீட்டர் பண்ணை எழுப்பி விட்டு இந்த மாதிரி வெண்டி ட்ரபுளில் இருக்காங்க, இந்த மாதிரி கேப்டன் ஹூக் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, வெண்டியும் அவரோட பிரதர்ஸையும் சேர்த்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் போய் வெண்டியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பீட்டர் சொல்கிறாரு. எப்படி போய் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி பீட்டர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வருது. சரி, ஓகே, கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இந்த மெடிசனை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெடிசன் சாப்பிட போகும்போது டிங்கர்பெல் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் பாய்சன் கலந்துருக்கு இல்லையா? யார் கலந்தா? கேப்டன் ஹூக் தானே வந்து பாய்சன் மிக்ஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதனால் பீட்டர் பேன்ட்டு இது பாய்சன் கலந்துருக்கு, நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி டிங்கர்பெல் வந்து சொல்கிறாங்க. பாய்சனா? மருந்து பாட்டிலில் யார் பாய்சன் மிக்ஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பீட்டர் பேன் கேட்கும்போது கேப்டன் ஹூக் தான் இங்கே வந்தார், நீங்கள் தூக்கிட்டு இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு பாய்சனை மிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் அதை பார்த்துட்டேன், அதனால் நீங்கள் இந்த மெடிசனை சாப்பிடாதீங்க, பாய்சன் மிக்ஸ் பண்ண மெடிசனை சாப்பிடாதீங்க, நீங்கள் போயிட்டு வெண்டியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி டிங்கர்பெல் பீட்டர் பேன்ட்ட சொல்கிறாங்க. Take page number 75. Thus, Peter was saved and he rushed out to save Wendy. He walked through the forest looking for the pirate ship. He found Hook walking up and down the deck. Deck means the top outside floor of a ship. டெக்னா அந்த ஷிப்லேயே மேலே கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இடம் இருக்கும் இல்லையா, அதுதான் டெக். பேஜ் நம்பர் 73 இருக்க பிக்சர் பாருங்கள், அதுதான் அந்த பிளேஸ் தான் டெக். He found Hook walking up and down the deck, deep in thought. The children stood in line before him, all chained up so that they could not escape. Escape means to get away from a place where you have been kept as a prisoner. All of them were shivering. Wendy was tied to a tall post. எஸ்கேப்னா என்னது? தப்பிச்சு போகிறது. ஆனால் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு அந்த சில்ட்ரன் எல்லாத்தையும் செயினில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பீட்டர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தேடிகிட்டே போகிறாரு. அப்போ ஃபாரஸ்ட்லேருந்து பார்க்கும்போது கேப்டன் ஹூக்கோட ஷிப்பு தெரியுது. அந்த ஷிப்போட மேல் தளத்தில் சில்ட்ரன் எல்லாரையும் செயினில் கட்டி போட்டு கேப்டன் ஹூக் வச்சுருக்காரு. அப்போ கேப்டன் ஹூக் ஏதோ டீப்பாக யோசிச்சுக்கிட்டு, ஆழமாக சிந்திச்சுக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு நடந்துகிட்ருக்காரு. சில்ட்ரன்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. Hook told Wendy how he was going to kill them one by one. He smiled wickedly as he waited to hear her cry in fear. Instead, he heard something else. ஸோ கேப்டன் ஹூக் வந்து வெண்டிக்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து உங்களை இப்படி ஒன் பை ஒன்னாக நான் போய் உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விக்கடாக சிரிக்கிறனா அந்த மூவிலெலாம் வில்லன்கள்லாம் சிரிப்பாங்கள்ல, வில்லன் கேரக்டர் வரவங்களாம் சிரிப்பாங்கள்ல, ஹா 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 அப்படின்னு, அது மாதிரி சிரிக்கிறாரு. விக்கட்லி அப்படின்னா என்னென்னா வித் த இன்டென்ஷன் ஆஃப் ஹார்மிங் இன் அ வே தட் இண்டிகேட்ஸ் அ டேஞ்சரஸ் பிளான். ஸோ கேப்டன் ஹூக் என்ன பிளான் வச்சுருக்காரு? அவங்க எல்லாத்தையும் ரொம்ப கொடுமைப்படுத்தி சாகடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாரு? வெண்டிக்கிட்ட சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அவருக்கு என்ன வேணும்? கேப்டன் ஹூக் என்ன வேணும்னா, வெண்டி அந்த சில்ட்ரன் எல்லாருமே வந்து பயத்தில் அலற சவுண்டை கேட்கறதுக்காக அவர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த சவுண்டுக்கு பதிலாக வேறு ஒரு சவுண்டு கேட்குது. அது என்ன சவுண்டு அப்படின்னா, it was the terrible tick-tock of the crocodile. They all heard it and turned in the direction from which the sound was coming. ஸோ அந்த குழந்தைங்களோட அழுகுரல் சத்தத்துக்கு பதிலாக வேறு என்ன சத்தம் கேட்குது? டிக்டாக் சவுண்டு கேட்குது. எல்லாரும் அப்படியே அமைதியாகிட்டு எந்த சைடு சத்தம் வருதோ, எந்த பக்கம் சத்தம் வருதோ அந்த சைடு எல்லாரும் அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க.
Hook's face turned pale with fright. "Cam!" he yelled. The crocodile. "He is coming back for me again. Hide me!" எந்த பக்கம் சவுண்டு கேட்டுச்சோ அந்த பக்கம் எல்லோரும் திரும்பி பார்த்தாங்களா. அப்போ வந்து ஹூக்கோட அந்த கேப்டன் ஹூக்கோட ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி அப்படியே பயத்தில் உறைஞ்சி போயிடுச்சு. அப்படியே அப்படின்னு கத்திட்டு எல்ட் அப்படின்னா ஷவுட்டட் லவுட்லி, சத்தமாக கத்திட்டு, "த crocodile, he is coming back for me again, hide me." அது திரும்பவும் என்னை சாப்பிட வந்துருச்சு, என்னை எங்கேயாவது மறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. The pirates took Hook away to a safe hiding place. When Hook was gone, some of the children rushed to the ship's side to see the crocodile climbing it. They got the sweetest surprise. There was no crocodile climbing up. It was Peter who was making the ticking sound. "It was you," cried Wendy. "I thought it was crocodile." "So did Hook," said Peter, smiling. ஸோ அந்த டிக்டாக் சவுண்டு கேட்டவுடனே கேப்டன் ஹூக் வந்து கத்திட்டு திரும்பவும் அந்த crocodile என்னை சாப்பிட வந்துடுச்சு, என்னை காப்பாற்றுங்க, என்னை எங்கேயாவது சேஃபான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சத்தம் போட்டதுக்கப்புறம் அந்த பைரட்ஸ் எல்லாமே அவரை ஒரு சேஃபான ஹைடிங் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன் எல்லாருமே ஓடி போயிட்டு அந்த ஷிப்போட சைடில் எட்டி பார்க்கும்போது எப்படி crocodile மேலே ஏறி வருது அப்படின்னு சர்ப்ரைஸாக போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து crocodile கிளைம்ப் ஆகி வரல, பீட்டர் தான் அந்த மாதிரி டிக்டாக் சவுண்ட் போட்டுட்டு மேலே ஏறி வராங்க. அப்போ சில்ட்ரன் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. நாங்கள் crocodile நினச்சோம், பீட்டர் நீங்கள் தான் இந்த டிக்டாக் சவுண்ட் போட்டுட்டு வரீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் வெண்டி வந்து ஸ்மைலிங் வித் க்ரையோட என்ன சொன்னாங்க, "இது நீ தானா? நான் crocodile நினச்சி பயந்தே போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி வெண்டி சொல்கிறாங்க. அது வந்து crocodile நினச்சி பயந்து போனது கேப்டன் ஹூக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. ஸோ thus children, this is how Peter saves Wendy with his wonderful plan, making tick-tock sound of the crocodile and scare the Captain Hook away, and the children are very happy. So this was the story of Peter Pan. Save his friends. I hope you are all enjoyed. Once again, I am going to summarize this story. Listen carefully. Okay? Peter saves Wendy. It tells us about the adventures of a boy named Peter Pan, who never grows up but can fly. He lives in a magical place called Neverland with his group of friends. That friends are called Lost Boys, and also a kind fairy named Tinkerbell, and Wendy and her brothers. Captain Hook, he is Peter's enemy. He is a wicked pirate. Pirates are sea thieves who commit crimes while at sea. The wicked pirate Captain Hook has an iron hook in the place of his right hand, which he lost in an accident, and it was so because of Peter. So you see, Peter and Hook are enemies. Captain Hook and his crew kidnapped Wendy. So the story begins. Wendy and her friends were kidnapped by Captain Hook and his gang. After kidnapping Peter's friends, Hook thundered. That means he spoke loudly and forcefully, "I want their Captain Peter Pan." Hook thundered because of Peter. He only fed his arm to the crocodile. Impact of this accident, Hook scared about the crocodile. So saying this, he got scared. Scared means afraid. So one of his strange pirates asked him about his strange fear of crocodiles. He told him the reasons. He said that was his fear was only one crocodile who was asked to him. He thankfully what he got to know
what the crocodile was nearby as he could hear the tick-tock of the crocodile coming from his stomach as he swallowed a clock once. Now Hook found Peter sleeping. There was some bottles of medicine. Quietly he put poison in that medicine, tiptoed away. Tiptoed means walked quietly on one's toes. Here is the fairy named Tinkerbell. She woke up Peter by her slivery, flittery, tinkly manner and told him that Wendy was in trouble. Flittery means moving wings up and down quickly. Tinkly means having light, high ringing sound. After that, Hook walking in the deck up and down along with his killing plan. That time Peter found him. He make terrible tick-tock sound of the crocodile. Hook frightened and went away to a safe hiding place. When Hook was gone, children are happy because they got the sweetest surprise. There was no crocodile, it was Peter. Wendy said, "It was you. I thought it was crocodile." Peter replied, "So did Hook." And then he smiled. So children, this is how Peter saves Wendy with his wonderful plan, making tick-tock sound of the crocodile and scare the Captain Hook away, and the children will safe and happy. So this was the story of Peter saves Wendy. Children, take your English classwork. Now we are going to write our classwork for prose 9. Peter saves Wendy. Prose, P-R-O-S-E. Prose 9. First line you have to write like this. Then second line, Peter, P-E-T-E-R. Peter saves. Yes, A, yes, A, V, E, yes. Saves Wendy. W, E, N, D, Y. Wendy. Prose 9. Peter saves Wendy. Then first Roman, new words. New words. N, E, W, new words. W, O, R, D, S. Words. New words. First one, gang. First one, gang. G, A, N, G. Gang. G, A, N, G. Gang. Second one, pirates. P, I, R, A, T, E, S. Pirates. P, I, R, A, T, E, S. Pirates. Third one, scared. S, C, A, R, E, D. Scared. S, C, A, R, E, D. Scared. S, C, A, R, E, D. Scared. Fourth one, nap. N, A, P. Nap. N, A, P. Nap. Fifth one, trouble. Fifth one, trouble. T, R, O, U, B, L, E. Trouble. T, R, O, U, B, L, E. Trouble. Peter saves Wendy. Prose 9. Roman number 1, new words. First one, gang. G-A-N-G. Gang. G-A-N-G. Gang. G-A-N-G. Gang. Second one, pirates.
P-I-R-A-T-E-S, pirates. P-I-R-A-T-E-S, pirates. P-I-R-A-T-E-S, pirates. Third one, scared. S-C-A-R-E-D, scared. S-C-A-R-E-D, scared. S-C-A-R-E-D, scared. Fourth one, nap. N-A-P, nap. N-A-P, nap. N-A-P, nap. Fifth one, trouble. T-R-O-U-B-L-E, trouble. T-R-O-U-B-L-E, trouble. T-R-O-U-B-L-E, trouble. Prose 9, Peter saves Wendy. New words, gang, pirates, scared, nap, trouble. Now we are going to write Roman number 2, synonyms. S-Y-N-O-N-Y-M-S, Y-M-S, synonyms. S-Y-N-O-N-Y-M-S, synonyms. First one, scat. S-C-A-R-E-D, scat. Scared means afraid. A-F-R-A-I-D, afraid. Roman number 2, synonyms, scared, afraid. Second one, nap. N-A-P, nap. Nap means a short sleep. A short, S-H-O-R-T, short sleep. S-L-E-E-P, sleep. Nap, a short sleep. Third one, fluttery. F-L-U-T-T-E-R-Y, fluttery means moving. M-O-V-I-N-G, moving. Wings. W-I-N-G-S, wings. Up. U-P, up. And A-N-D, and. Down. D-O-W-N, down. Quickly. Q-U-I-C-K-L-Y, quickly. Fourth one, trouble. T-R-O-U-B-L-E, trouble. Trouble means problem. P-R-O-B-L-E-M, problem. Trouble, problem. Fifth one, tinkly. T-I-N-K-L-Y, tinkly. That means ringing. R-I-N-G-I-G-I-N-G, ringing. Tinkly, ringing. Roman number 2, synonyms, scared, afraid, nap, short sleep. Third one, fluttery, moving wings up and down quickly. Fourth one, trouble, problem. Trouble, problem. Fifth one, tinkling, ringing. Tinkly, ringing.
Now we are going to write third Roman antonyms. A N T O N Y M S. Antonyms. First one, agree. Antonyms. First one, agree. A G R E E. Agree. A G R E E. Agree. The opposite word is disagree. D I S A G R E E. Disagree. Agree, disagree. The second word is fair. F A I R. Fair. Fair opposite word is unfair. U N. Unfair. F A I R. Unfair. Fair. F A I R. Fair. Unfair. Third one, like. L I K E. Like. Like opposite word is dislike. D I S L I K E. Dislike. Like, dislike. Fourth one, fold. F O L D. Fold. Fold opposite word is unfold. U N. Unfold. F O L D. Fold. Unfold. Fold. Unfold. Third Roman antonyms. First one, agree, disagree. Agree, disagree. Agree, disagree. Second one, fair, unfair. Fair, unfair. Fair, unfair. Third one, like, dislike. Like, dislike. Third one, fold, unfold. Fold, unfold. Antonyms, agree, disagree. Fair, unfair. Like, dislike. Fold, unfold. Agree, disagree. Fair, unfair. Like, dislike. Fold, unfold. Now we are going to write Roman number 4. Answer the following. A N S W E R. Answer the. T H E. The. Following. F O L L O W I N G. Answer the following. First question, why? W H Y. Why did. D I D. Did. Why did Captain Hook. C A P T A I N. Captain Hook. H O O K. Why did Captain Hook capture. C A P T U R E. Capture Wendy. W E N D Y. Wendy. And A N D. And the. T H E. The children. C
CHILDREN. Children. Why did Captain Hook capture Wendy and the children? The answer is Captain Hook. CAPTAIN. Captain Hook. HOOK. Captain Hook captured. CAPTURED. Captured Wendy. 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 And AND. And the THE. The children. 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 2. To kill. KILL. Kill them. 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 Answer the following. First question. Why did Captain Hook capture Wendy and the children? Why did Captain Hook capture Wendy and the children? The answer is Captain Hook captured Wendy and the children to kill them. The answer is Captain Hook captured Wendy and the children to kill them. Why did Captain Hook capture Wendy and the children? The answer is Captain Hook captured Wendy and the children to kill them. Why did Captain Hook capture Wendy and the children? The answer is Captain Hook captured Wendy and the children to kill them. Why did Captain Hook capture Wendy and the children? Captain Hook captured Wendy and the children to kill them. Why did Captain Hook capture Wendy and the children? The answer is Captain Hook captured Wendy and the children to kill them. Question number 2. எனக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்கான்னு கேட்டு அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணுறதுக்கு நீ அங்கேயும் ஃபோன் பண்ணி. Yes. Was Wendy. 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 Was Wendy a brave? BRAVE. Brave. BREVE. Brave girl. 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 Was Wendy a brave girl? The answer is no. வாய்ஸ் எப்போ கொடுக்குறதுன்னு தான் தெரில. No. நாங்கள் தான் நீ பர்த்டே பார்ட்டி போகிறோம் ஈவினிங்கு. Wendy. 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 என்ன தானே அதுங்க நொய் நொயின்னு கேட்டே was. என்ன தானே இதுங்க நொய் நொயின்னு கேட்டே இருக்குதுங்க. Was. நேற்றே நீ கேட்டுச்சுன்னு சொன்னேன். A brave. 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 Brave girl. GIRL. Girl.
The second question is, was Windy a brave girl? Was Windy a brave girl? The answer is no. Windy was not a brave girl. No, Windy was not a brave girl. Was Windy a brave girl? No, Windy was not a brave girl. Second question, was Windy a brave girl? The answer is no. Windy was not a brave girl. Was Windy a brave girl? No, Windy was not a brave girl. So children, like that you have to write everything in your English class work. Use good pencil with neat handwriting and nice presentation. Thank you children.